வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம் இன்றைக்கி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதிக்கு வந்திருக்கோம். அங்கே நண்பர் ஒரு ஆள் ஆடு வளர்க்குறாரு, வெள்ளாடு வளர்க்குறாரு. வெள்ளாட்டுலேயும் வியாபாரம் கொடியாடு, ஒரிஜினல் கொடியாடு வளர்க்குறாங்க. அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே பில் பட்டன் அமைக்கணுன்னா ஆள் கொடுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ கலப்பலாம். அண்ணே வணக்கம். உங்கள் பேர் என்ன பேருண்ணே? பேர் கருப்பையாண்ணே. கருப்பையா. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இது எந்த இடம் சொல்லுங்கள்? அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதி அருப்புக்கோட்டை ஏரியா. ஆமாம். சரி, நீங்கள் ஆடு வெள்ளாடு வளர்க்குறீங்க? வெள்ளாடு ஒரிஜினல் கொடியாடு ஒரிஜினல் கொடியாடு வளர்க்குறீங்க. ஆமாம். இந்த பகுதியில் இப்போ எத்தனை ஆடு இருக்குண்ணே? இதில் மொத்தம் 50 இருக்குண்ணா. 50 ஆடுகள் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாடு. எல்லாமே பாருங்கள், சூப்பராக ஆடாக கலரான குட்டிகளாக வச்சுருக்காங்க. அருமையான குட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும் இதெல்லாம் என்ன ரகம், எந்த மாதிரி ரகத்தில் இருக்குது? என்னென்ன கலரில் என்னென்ன? சோளப்போரு, கரும்போரு. சோளப்போரு, புளியம்போரு, கருப்பு, எல்லா ரகத்துலையுமே இருக்குது. கலர் பாருங்கள். கரும்போர் வச்சுருக்காங்க, செவலப்போர் வச்சுருக்காங்க, புளியம்போர் வச்சுருக்காங்க. சுத்த கருப்பு பாருங்கள். இங்கே கருப்பு, சுத்த கருப்பு குட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், செவலப்போர் அழகான குட்டிகளாக இருக்குது பாருங்கள். புளியம்போர் பாருங்கள், கரும்போர் வச்சுருக்காங்க. அழகான குட்டி கரும்போர் வச்சுருங்க. ஆடு சும்மா என்ன, நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு வளர்க்குறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் வளர்த்துருக்கேன். 7 வருஷம் 8 வருஷமாக ஆடு வளர்க்குற தொழிலில் ஈடுபட்டுருக்கீங்க. அழகாக இருக்குது, அருமையாக இருப்பாருங்க. நம்ம தீவனங்கள், இதுக்கு எல்லாம் ஆட்டு தீவனங்கள் எப்படி போடுறீங்க? வேப்பங்குளை, சீனவரக்க போட்டு. சரி. அந்த இதிலே வச்சு வேப்பங்குளை வெளியே பற்றி விட காட்டு பத்தை அப்படி மேய்க்கக்குள்ள அப்படி, அதாவது மேய்ச்சல் முறையில் மேய்க்கிறீங்க. அதுக்கப்புறம் தீவனம் வீட்டில் வந்து தீவனம் போடுறீங்க. சோள நாற்று, வேப்பங்குளை இந்த மாதிரி போடுறீங்க. ஒரு மூடி சோள நாற்று கட்டி விட்டுருவோம். சரி. சீனவரை போட்டு கொஞ்சம் வச்சு நைட் வைக்கல படுக்க போகுது. அப்புறம் அடர் தீவனங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம நாற்றுகள் போடுறாங்க. அப்புறம் மேய்ச்சல் முறையில் நல்லா சுற்றி காற்றோட்டமான மேய்ச்சல் முறையில் நல்ல மேயும் ஆடுகள் பாருங்கள். அழகாக குட்டி அழகாகவும் இருக்குது, செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்ல கலரான குட்டிகளாக இருக்குது. கருப்பையா எண்ணெய் பாருங்கள், நம்ம அழகான குட்டிகளாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து ரகம் என்ன ரகனே? கொடியாடு, ஒரிஜினல் கொடியாடு ரகம். ஒரிஜினல் கொடியாடில் என்ன இது வந்து ஒரு குட்டி ஒரு தாய் ஆடு, 2 குட்டியும் ஒரு தாய் குட்டி, ஒரே தாய். அழகாக ஜம்முன்னு பாருங்கள். நல்ல நம்ம பிடிச்ச நம்ம உயரத்துக்கு இருக்குது. அழகான குட்டி, 3 மாத குட்டிங்க. அழகான குட்டி. இங்கே உள்ள குட்டிகளில் எத்தனை மாதம் இருக்குண்ணே? இதெல்லாம் 3 மாதம் 3 மாதம் வளர்க்குறாங்க. வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி குட்டிகளை வாங்கலாம். வாங்கி வளர்க்குறாங்க. உங்கள்கிட்ட ஆடு வேணும்னா மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிக்கலாம், எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். ஆமாம். எவ்வளோ ஆடு நீங்கள் கொடுப்பீங்கண்ணா கேட்டீங்கன்னா? 50 ஆடு எவ்வளோ நாளும் வாங்கலாம். 50 ஆடுலேருந்து 100 ஆடு வரைக்கும் கூட கொடுப்பீங்க. இருந்துகிட்டு இருக்கும். ஆடு இல்லைன்னா கூட வேறு இடத்துல இருந்து கிடச்சி வாங்கி கொடுப்பீங்க, வாங்கினாலும் கொடுப்பீங்க. எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாடு வளர்க்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எத்தனை மாதத்தில் வளர்த்து உண்டாக்கலாம்? நம்ம இப்போ ஒரு 3 மாதம் குட்டினா மாற்றிடலாம். நல்ல உங்களுக்கு வாங்கினாலுக்கு நல்ல லாபகரமாக டபுளாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி. சாத்தூர், திருச்சி. சரி, வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது பண்ணைகளுக்கு வளர்க்குறதுக்கு வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. அப்படி எத்தனை நாள் வாங்கிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி கோவில் திருவிழாக்களுக்கும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இருக்காங்க. அழகான கட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. நல்லா குட்டி அருமையாக இருக்குது. வாங்கினா எத்தனை மாதத்துல மாற்றலாண்ணே? கை மாற்றலாம். 3 மாதத்துல எண்ணி வளர்த்தா 3 மாதத்தில் மாற்றலாம். நல்ல முறை தினம் வச்சு 3 மாதம். சரி. அதாவது மழை காலத்தில் எப்படி ஆடு வளர்க்கலாம், குளிர் காலத்தில் எப்படி ஆடு வளர்க்கலாம்? ஆனால் மழை காலத்தில் மழையில மட்டும் நிலைய விடாமல் பண்ணி இல்லாமல் இருந்தால் குட்டி ஆட்டை வளரலாம். ஆமாம், மழை காலத்தில் வந்து மழையில் நினைக்கக்கூடாது. ஆடு வந்து மழையில் கரெக்டாக வச்சு வளர்த்தீங்கன்னா எதுவுமே இந்த குவாலிட்டி வராது. அதாவது இப்போ மழை காலத்தில் வந்து குடிகளுக்கு இந்த சில நோய்கள்லாம் வரும் அப்படிம்பாங்க. அது எந்த மாதிரி நீங்கள் மருந்துலாம் கொடுத்தா சரியாயிருமா? இந்த மாதிரி ஹைடாக் மருந்து போடலாம். அப்போ வெயில் காலத்தில் குட்டிகளுக்கு எப்படி பிரச்சனை வரும்? வந்து இந்த பதிலுமே வராது. நம்ம குட்டி எந்த பாட்டுமே வராது. நிழலுக்கு இருந்தால் மட்டும் போதும். கரெக்டாக வச்சாலே குட்டி போதும். அதாவது நான் காற்றோட்டமான தொழு இருந்தாலே போதும். காத்தோட்டமாக வைக்க வெயில் காலத்தில் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக குட்டி இருக்கும். 10 நிமிஷம்னால குட்டிக்கு வந்து காலார் வரும். பண்ணையில் வச்சிருந்தாலும் காலார் விட்டாலே அந்த குட்டி வந்து காலரில் நல்லா நல்ல உண்டாகும். சரி. அண்ணனுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கருப்பை அண்ணன்
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் பாருங்கள் கிடா குட்டி ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாடு தான் வளர்க்குறாங்க. இவங்ககிட்ட வேணும்னு எத்தனை ஆடு வேணும்னாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நேரம்னாலும் எத்தனை ஆடுனாலும். இப்போ டெலிவரி எதுவும் கொடுக்குறீங்களா? இல்லை பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. இல்லை டோர் டெலிவரி, அதாவது வீட்டு டெலிவரி அந்த மாதிரி அப்படி இல்லை, எதுவும் இல்லை. வண்டி டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சரி 40 குட்டி 50 இருக்கு. வாடகை வண்டி ஆட்டெல்லாம் வந்து டெலிவரி பண்ணி விட்டுலாம். சரி அதாவது எத்தனை ஒரு 40-50 குட்டி வாங்கினாங்கன்னா டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாடு சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 50-60 ஆடு மேலே இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆடு எத்தனை மாதம் எவ்வளோ வெயிட் இருக்கும்? எடன்னா நம்ம உயிரடைக்கு எவ்வளோ இருக்கும், கறி அடைக்கு எவ்வளோ இருக்கும்? உயிரடைக்கு 20 கிலோ. நம்ம எடன்னா உயிரோட இடைக்கு 20 இருக்கும்னே. சரி 10 கிலோ 12 கிலோ இருக்கும். அப்போ இந்த இது விற்றீங்கன்னா ஒரு ஆடு இது என்ன ரேட்டுக்கு தனியாக நீங்கள் விற்கலாம்? இது ஒரு குட்டியாக தான் 9 ரூபாய்க்கு விற்கலாம். 9 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ வாங்கின விலைக்கு அந்த ஆடு பெரும் அழகாக இருக்கும். கரெக்டாக 3 மாதத்துல மாற்றிடலாம். ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ இந்த குட்டியை வளர்த்தீங்கன்னா வாங்கினா 3 மாதத்தில் பெரிய ஆடாக உண்டாக்கி மாற்றிக்கலாம். குட்டி நமக்கு மிச்சமாக இருக்கும். அந்த வாங்கின விலைக்கு 3 மாதத்தில் நம்ம காசை பார்த்துடலாம். அழகான குட்டி சூப்பராக பாருங்க. பியூர் வெள்ளை, அதாவது சுத்தமான வெள்ளைங்க. அழகான குட்டி. வெள்ளைன்னா என்ன சொல்லுவாங்கண்ணே? இது சீனி கடா சொல்லுவாங்களா? இல்லை சீனி கலர். அதாவது நம்ம சீனி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி சீனி கலர் அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் கொடியாடு, கரும்போர், அப்புறம் இது புளியம்போர், அப்புறம் அணில் கலரும் இருக்குது. வித்தியாசமான ஒரு ஆடு இருக்குது. செவ்வாழை நல்ல கலராக இருக்குது, அருமையான கலராக இருக்குது. அண்ணன் வந்து நம்ம கருப்பே அண்ணன். உங்கள் நம்பர் உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணே. 80 72 34 87 55. இதை இந்த நம்பர் நான் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். அந்த நம்பர் சொல்லுங்கள். 96 77 97 53 14. 2 நம்பருமே நான் போடுவேன். இதில் ரெண்டுமே நான். உங்கள் பேர் என்ன பேருண்ணே? ரவிச்சந்திரன் அண்ணே. இது எந்த இடம்ண்ணே? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஏரியா. நம்ம ரவி என்ன பாருங்க, ஒரு 60-70 ஆடு. இது நம்ம ஆடு தானே வளர்க்குறீங்க? இது என்ன ரகம்ண்ணே, என்ன ஆடுண்ணே? ஒரிஜினல் கொடியாடு, எட்டியாபுரம் கொடியாடு. எட்டியாபுரம் ஒரிஜினல் கொடியாடு வளர்க்குறீங்க பாருங்கள். அருமையான குட்டியாக இருக்குது. எல்லாமே பாருங்கள் சும்மா சூப்பரான குட்டி. எல்லாமே கலரான குட்டியாக இருக்குது பாருங்கள். கரும்போர் குட்டி வச்சுருக்கீங்க. அப்புறம் இது என்ன கலர்ண்ணே? செவலை கலரு. அப்புறம் சுத்த செவலை. இது வந்து சுத்த செவலை, சுத்த கருப்பு. அப்புறம் வெள்ளை மரை பாருங்கள். இதில் வெள்ளை மரம் இருக்குது. இந்த குட்டியில் வெள்ளை மரம் இருக்குது. அப்புறம் புளியம்பூர் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகான குட்டியாக வச்சுக்கு. ஏன்னா இதில் வந்து ஆடு இல்லை எத்தனை மாதம் குட்டிலாம்? 3 மாதம் குட்டி 4 மாதம் குட்டி. 3 மாதம் குட்டி 4 மாதம் குட்டி. இது வந்து நீங்கள் வளர்த்தா எத்தனை மாதத்தில் பெரிய கடை உண்டாக்கலாம்? 6 மாதம் வளர்த்தீங்கன்னா பெரிய கடை வந்துடும். பெரிய கடை வந்துடலாம். இப்போ ஜோடி 5 வாங்கினா 6 மாதம் கழிச்சு 40 வித்துல வைக்கலாம். 6 மாதத்தில் அந்த வாங்கின விளையாட்டு டபுளாக வித்துடலாம் அப்படிங்கிறீங்க. விற்கலாம். அருமையான குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மேட்சில் எப்படின்னு நம்ம ஆடு வந்து புல்லு நம்ம எந்த புல்லு போடுறோமோ அந்த ஆடு வந்து கழிக்காமல் சாப்பிடும். அப்புறம் மேய்ச்சல் மரம் எது இருக்கா? மேய்ச்சல் மரம் இல்லை, கொலை கட்டுறீங்க. அப்போ தீவனத்தை அடர் தீவனங்கள் எதுவும் அந்த மாதிரி வைப்பங்களா? இந்த மாதிரி கொலைகள் அடர் தீவனங்கள் இல்லை. பாருங்க. இப்போ தண்ணியில் இந்த மாதிரி தண்ணி நம்ம பச்சை தண்ணியா இல்லை? தவிடு போட்டு வச்சுக்கலாம். தவிடு போட்டு தேவைப்படுற மாதிரி